இண்டி கூட்டணி அது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கோம் அப்படிம்பாங்க. கேரளாவில் பிரதான எதிர்கட்சிகளாக காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க இண்டி கூட்டணியில், அதற்கு வெளியில அவங்க இண்டி கூட்டணியாக இருக்கிறாங்க. இப்போ ஆனால் ராகுலுக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறதா என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக அவருடைய தாயை விமர்சிக்கிறாங்களா. எந்த விஷயத்தில் அப்படின்னா, கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் இந்த தங்கத்தகடு இதெல்லாம் காணாமல் போச்சு, அதில் பல திருட்டுத்தனங்கள் நடந்திருக்கு, அதில் உன்னிகிருஷ்ணன் போட்டி அப்படிங்கிறவர் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு. இந்த உன்னிகிருஷ்ணன் போட்டி சோனியாவை சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு காரணமாக அங்கே இருந்த ஒரு அடூர் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் எம்பியும் காரணமாக இருந்தார். அந்த புகைப்படங்கள்லாம் வைத்து இதை வச்சு கேம்பெயின் பெரிய லெவலில் கம்யூனிஸ்ட் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவருடைய மனசை ரொம்ப பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் மனதை பாதித்திருக்கிறது என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர காங்கிரஸுக்கும் இதுக்கு சம்பந்தம் என்னன்னு சொல்லியிருக்காரா பாருங்க. அது சொல்லலையே. நான் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு, அதை நீ வெளியில கொண்டு ஏன் வெளியில சொல்லிட்டேன், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கூட்டணியில இருக்கு. ஆமா, கூட்டணியில இருக்கும். நீங்க அழகா சொன்னீங்க. அந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் ஒரு சம்பவம் மேடை பேச்சில் பேசுவார். ஒரு கம்யூனிஸ்ட் தோழரும் காங்கிரஸ் கட்சி சொன்னவர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரே கார்ல போறாங்களாம். கன்னியாகுமரியில இருந்து கிளம்பி அப்படி போயிட்டு இருக்காங்களாம். கேரளா பார்டர் வந்து கீழே இறக்கி தள்ளி விட்டுருவாரு. இனிமேல் நீ தள்ளிக்கோ, இனிமேல் நம்ம கூட்டணி கிடையாது, நான் நீ வேற நான் வேற. அப்புறம் 2 பேர் எதிரணி. அந்த மாதிரி இவங்கள என்ன ஒரு கொள்கை கூட்டணி வச்சிருக்காங்க சொல்லி கிண்டலா பேசியிருக்கிறார். இப்ப இவங்க இங்க கூட்டணி கேரளால இந்த நீங்க கோர்ட்லாம் பாத்தீங்கன்னா கிரைம் பண்ணுவாங்க. கிரைம் பண்ணும்போது எல்லா 4-5 பேர் சேர்ந்து கிரைம் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தான பண்ணுவான்னா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவான், சொல்லிடுவோம், உண்மையை சொல்லிடுவோம். அப்போ ஒரு அப்ரூவர் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அப்ரூவர் குற்றம் பண்ணலையா? அவரும் பண்ணிருக்கேங்கிறதுக்காக தானே சொல்றாரு. எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. இத்தனை நாளா ஆட்சியில இருந்த போதெல்லாம் காங்கிரஸ் பண்ணது லெப்டிஸ்டுக்கு தெரியாதா, கம்யூனிஸ்டுக்கு தெரியாதா? இப்ப தேர்தல் வந்த உடனே என்ன பண்றாங்க, காங்கிரஸ் நோட்டி கை நீட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு, காங்கிரசிடம் தோல்வியை சந்தித்த பிறகு பாருங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சபரிமலையில பெரிய பிரச்சனை வந்தது. பெண்களை எல்லாம் வயது வந்த பெண்களை, அது ஒரு மரபு. கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய துரோகம் செய்தது. இப்ப என்ன சொல்றான்னா, இப்ப ஹிந்துக்களுடைய கோபம் கம்யூனிஸ்ட் கட்சி மேல இன்னைக்கு இருக்கு. பெரிய ஒரு ஹிந்துக்கள் எழுச்சி ஏற்பட்டு அப்புறம் தான் இவங்க பின்வாங்கினாங்க. இப்ப எலெக்ஷன் வருது, ஹிந்துக்கள் ஓட்டு வேணும். அப்ப என்ன பண்றான், சபரிமலையில திருநது காங்கிரஸ் தான். ஆமா, திருநது காங்கிரஸ். நான் மட்டும் ஹிந்துக்களுக்கு துரோகி கிடையாது, அவனும் துரோகி. இந்த அப்ரூவ் இருக்காது தான். நானும் 2 பேர் சேர்ந்தா பண்ணோம், அவனும் இருக்கான். நான் வழிபாட்டை அசிங்கப்படுத்தினா அங்க இருக்கிற சாமியை தூக்கிட்டான் அப்படின்னு இவர் சொல்றார். இப்ப பாருங்க, இதை வச்சு என்ன பண்ணுவான், கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய வாக்கு நிலைநிறுத்துறதுக்காக முயற்சி பண்றோம். ஹிந்துக்கள்ல நல்லா சிந்திக்க வைக்கக்கூடிய நல்ல நேரம் அது பிஜேபிக்கு வந்திருக்கிறது. குறிப்பா நாங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி புரட்சி பண்றோம்னு சொல்றது மாதிரிதான் கம்யூனிஸ்ட் சொல்றான். அந்த ஹிந்துக்களை சரியாக வழிநடத்தி அந்த வாக்குகளை பாஜக கவர்வதற்காக சரியா திட்டமிடாவிட்டால் அந்த வாக்குகளை திருப்பி அவன் அந்த பக்கம் திருப்பி விடுவான். பாரு, நான் ஒன்றும் பண்ணலப்பா, காங்கிரஸ் தான் பண்ணா பாரு சொல்லி அதை பேசி மடைமாற்றுவதற்காக இந்த மாதிரி முயற்சி பண்றான்னு தோணுது. இது ஒரு பக்கம். 2வது, இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா பொன்மாணிக்கவேல் அழகா பல விஷயம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ஆல் இண்டியா முழுக்கவே பல சிலைகள் கடத்தப்பட்டிருக்கின்றன. மோடி அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த கடத்தப்பட்ட சிலைகள்லாம் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல, அந்நிய ஆட்சி காலத்துக்கு கடத்தப்பட்டதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கு சிலைகள் கடத்தப்பட்டதோ அதுக்கு சற்றும் குறையாமல் அதே அளவிற்கு சிலைகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்த போது கடத்தப்பட்டிருக்கின்றன. UPA 1-2. ஆமா, UPA 1-2, அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் எல்லா ஆட்சியிலையும். அப்ப காங்கிரஸ் கட்சி தொடர்புல எப்படி சொல்ல முடியும்? ஒரு சிலை வெளிநாட்டுக்கு கடத்தி போய் வெளிநாட்டுல வைக்கிறான்னா மத்திய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம தெரியாம பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவங்களுடைய சின்னம்மா சித்தி
சோனியாவுடைய தங்கை, அவங்க வந்து சர்வதேச சிலை கடத்தல் ஒரு பெரிய முக்கிய புள்ளி. அவங்க வந்து அதுக்காக பெரிய ஸ்டோர் வச்சிருக்காங்க. உலக அளவில் கடத்தக்கூடிய சிலைகள்லாம் மியூசியம் மாதிரி வச்சு வித்துட்டு இருக்காங்க கோடிக்கணக்கில் என்று குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் யாரும் மறுக்கல, அப்பயும் மறுக்கல. அவருக்கு எதிராக ஏன் மான நஷ்ட வழக்கெல்லாம் போட மாட்டாங்க? எப்படி போட முடியும்? அப்படின்னு தான் போட்டிருக்கலாமே. அதுவும் மறுக்கல, மான நஷ்ட வழக்கும் போடல. அப்போ அது உண்மையை நம்ம எடுத்துக்க முடியும். ஆக இதெல்லாம் இந்த லிங்க் கனெக்டிங் த டாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது நமக்கு உண்மைன்னு தெரியும். இன்றைக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்து இந்துக்களுடைய எழுச்சி வந்து கேரளாவில் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னீங்கன்னா இப்ப போன செய்தியில பேசல திருநாவாயா முகுந்தன் கும்பமேளா 271 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 270 ஆண்டுகளாக இந்துக்கள் என்ன பண்ணாங்கன்னா போராடி இருக்கிறார்கள். வெளியில விஷயம் தெரியல நமக்கு. தொடர்ந்து அந்த லோக்கல் ஏரியாவில் போராடி இருக்காங்க. திப்பு சுல்தான் ஆட்சிக்கு பிறகு, மாப்பிளா கலவரத்துக்கு பிறகு தொடர்ந்து போராடி வெற்றி கிடைக்கல. இப்ப வந்து வேற வழி இல்லாமல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்துக்களுடைய எலெக்ஷன் வரப்போகுது, உள்ளாட்சி சொல்ல முடியும், உள்ளாட்சியில் தோத்து போயாச்சு பல இடங்கள்ல, இந்துக்களுடைய விருப்ப சம்பாதிக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த கும்பாபிஷேகத்துக்கு கும்பமேளாவுக்கு அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப ஹிந்து எழுச்சி வெற்றியை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த சமயத்துல வந்து ஹிந்துக்களுடைய விரோதத்தை சம்பாதிக்க கூடாது என்பதற்காகவே காங்கிரஸை போட்டு கொடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இந்துக்களுக்கு வெற்றி வந்து ஒன்னு ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து வருதுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். தீபத்தூண்ல விளக்கு ஏத்தணும்னு இங்க இருக்கக்கூடிய கோர்ட்டு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் 2 நபர் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் சொன்னாங்க இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம். இப்போ என்னன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா நிரந்தரமாக தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அதை ஏன் நீங்க கன்சிடர் பண்ணணும், அது சம்பந்தமான உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்த்திகைக்காக விளக்கு ஏத்த போய் எப்பொழுதுமே தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதுக்கு நோட்டீஸ் இப்போ விட்டுருக்கு உச்ச நீதிமன்றங்கிறது சேர்க்கும்போது பெண்கள் இந்துக்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள், அதாவது தர்மத்துக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதனால அப்படி நான் பாக்குறது இந்துக்களுக்கு என்ற நியாயத்துக்கு தர்மத்துக்கு வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. அதுக்கான காலம் வரும்போது வெற்றி கிடைக்கும். இல்லை காலம் வந்திருக்கிறது. அதனால ஒரு நல்ல மாற்றம் தமிழகத்திலும் வரப்போகிறது, கேரளம் வரப்போகிறது. அதுதான் இதெல்லாம் இந்த உங்க செய்தி நமக்கு ஒரு 2 மாநிலமும் 2026 தேர்தல் சந்திக்கிறது. நல்ல மாற்றம் என்று எதிர்பார்ப்போம்.